வணக்கம் மேம். வணக்கம். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கிறிஸ்டோபர் திலக் அவர்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்திருக்காங்க திமுக. கிறிஸ்டோபர் திலக் அவர்கள் என்ன அடிப்படையில கொடுத்தாங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் முன் வச்சிட்டு இருக்காங்க. சோ கிறிஸ்டோபர் திலக் அவர்களை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க மேம். கண்ணை மூடிக்கிட்டு யாரோ சொல்றாங்க, யாருன்னே தெரியாத பண்ணையாருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. இது எவ்வளவு பெரிய பிளேம் இல்ல. இப்போ நாங்க கிட்டத்தட்ட 75 மாவட்ட தலைவர்கள் போட்டிருக்கோம். இதுல யாருமே பண்ணையார் கிடையாது காங்கிரஸ்ல. எல்லாருமே காங்கிரஸ்க்காக கடினமா உழைச்சவங்க. ஸோ அந்த மாதிரி காங்கிரஸ் முழுக்க முழுக்க ஒரு எஸ்சி எஸ்டி ஓபிசி பெண்கள் ஒடுக்கப்பட்ட சமூகம் இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி இவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்குது. அது ஆக்சுவலாக எப்போவுமே அப்படிதான். பட் இப்போ ஃபாசிசம் நமக்கு எதிராக நிற்கும் போது அவங்க முழுக்க முழுக்க அப்பர் காஸ்ட் அப்பர் கிளாஸோடைய பிரதிநிதியாக நிற்கிறாங்க. டாப் 1%ஓட பிரதிநிதியாக அவங்க நிற்கும் போது அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம மெஜாரிட்டியை கையில் எடுக்க வேண்டியிருக்கு. அப்படிங்கிறதுனால எஸ்சி எஸ்டி ஓபிசி பெண்கள் மைனாரிட்டிஸை அவங்களுக்கான வாய்ப்புகளை நம்ம வளர்க்குறோம். ஸோ கிறிஸ்டோபர் சாருக்கு இதை கொடுத்த உடனே நிறைய கட்சி முழுக்க ஒரே உற்சாகம். எந்த ஒரு பெரிய புன்புலம் கிடையாது. அவரோட அப்பா அரசியல்வாதி கிடையாது. அவங்க வீட்டில் யாரையுமே வெளியில் யாருக்குமே தெரியாது. ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு குடும்பத்துலேருந்து வந்த ஒரு பர்சன். அவருடைய உழைப்பினால் மட்டுமே அவருக்கு பார்ட்டி ரெகக்னைஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்குது. ஓகே மேம். கிறிஸ்டோபர் திலக் அவர்கள் இந்த ஒரு பதவிக்கு இந்த ஒரு பொறுப்புக்கு அர்த்தமற்றவர் நியாயமானவர் அப்படின்ற மாதிரி நீங்க குறிப்பிடுறீங்க. இப்போ நிறைய பேருக்கு கிறிஸ்டோபர் திலக் அப்படின்றது யார் அவர் அப்படின்றதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அவரை பற்றிய முழு விவரமா எங்களுக்கு சொல்லுங்க. அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஒரு தலித் குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய தாத்தா ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளி. ஆக்சுவலாக பரம்பரையாக அந்த கொத்தடிமையில் இருப்பாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி அப்போ நிறைய தலித் குடும்பங்கள் அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதில் தேயிலை தோட்டத்துக்கு வேலைக்கு போனாங்க. ஸோ தேயிலை தோட்ட வேலைன்னா உங்களுக்கு தெரியல எவ்வளோ கம்மியாக. ஸோ அதுக்கப்புறம் இவங்களோட அப்பா ஒரே தலைமுறையில் ஒரு பிஹெச்டி படிக்கிற அளவுக்கு ஒரு கடின உழைப்பை செஞ்சாங்க. ஸோ அதுக்கு பிறகு இவர் இன்ஜினியரிங் படித்தது, அதுக்கப்புறம் எம்பிஏ படித்தது. ஸோ இது எல்லாத்துலேயுமே மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் வெரி தேங்க்ஃபுல் டு த கல்வி மற்றும் இடஒதுக்கீடு இதனுடைய பலனாக அவர் இருக்கிறதா அவர் சொல்லுவார். அது மட்டும் இல்லை, அதே போன்ற ஒரு பார்வை, சமூக நீதி நிறைந்த ஒரு பார்வையினால தான் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியிலையுமே இது கிடச்சிருக்கு. ஸோ அதனால் சமூக நீதியினுடைய பலனை நான் பெற்றேன் அப்படிங்கிறதுனால நான் அதுக்கு என் லைஃப் அர்ப்பணை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 30+ இயர்ஸில் ஒரு 30 சொச்ச வயசில் நீங்கள் உங்கள் வேலை கார்ப்பரேட் வேலை என்ன டாமி ஹில்ஃபிங்கர், அது என்ன கரெக்டாக டாமி ஹில்ஃபிகரா? ஹில்ஃபிகரா அது. ஸோ டாமி ஹில்ஃபிகர் அந்த ஒரு கார்ப்பரேட்டில் வேலை பார்த்துட்டு பல இடங்களுக்கு பறந்து ஒர்க் பண்ணி ட்ராவல் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு, ஸோ அங்கேருந்து ஒரு பாயிண்டில் முழுமையாக நம்மளை சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக காங்கிரஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் இவருடைய ஆரம்பத்திலே இவருக்கு நிறைய கருத்துக்கள் இவர் அப்பாயின்ட் பண்ணதில் நிறைய கருத்துக்கள் வைக்கப்படுதுன்னு சொல்லியிருந்தேன். அதில் முக்கியமாக ஒரு தலித் கிறிஸ்டியனை இந்த பொசிஷன் கொடுக்கறது மூலமாக அங்கே ஒரு வாக்கு வங்கி திரட்ட முடியும் அப்படின்ற அடிப்படையில் தான் இவர் கொடுத்துருக்காங்களே தவிர இவருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்கு காரணம் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இவருடைய ஒர்க்ஸ் பற்றி சொல்லுங்க மேம். இது வரைக்கும் என்ன மாதிரியான இடங்கள்ல எதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க, எதனால் இவர் இந்த பதவிக்கு சரியாக இருப்பார் அப்படின்றது? நான் தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைக் இப்போ மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம் இந்த ஒரு 4 வடகிழக்கு இடத்துக்கு கிரீஷ் ஷோடங்கும் நிவேதிதா ஆல்வாவும் இருக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி அங்கே ஒரு மேலிட பொறுப்பாளராக இருக்கிறாங்க. ஸோ எப்போ கேட்டாலும் அங்கே ஏதோ ஒரு குக்கிராமத்தில் ஏதோ ஒரு இடத்துல அவங்களே காரை ஓட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு இடங்களில், பழங்குடி இடங்களில் அந்த மாதிரி இருப்பாங்க. ரொம்ப வருத்தப்படுவாங்க. மணிப்பூர்லலாம் எப்படி ஒரு இடத்துல இருந்து பாஸ் வாங்கி இன்னொரு இடத்துக்கு போகணும். அந்த மெய்ட்டி சமூகமும் குக்கி சமூகமும் ஒரு சிட்டிசன் இங்கேருந்து இங்கே போகணும் அப்படின்னாவே பாஸ் வாங்கிட்டு தான் போகணும். ஸோ அந்த மாதிரி அது ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவாங்க. அண்ட் இதை இந்தியா முழுக்க பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தலித் குடியிருப்பாக இருக்கட்டும், ஒரு நான் தலித் குடியிருப்பாக இருக்கட்டும், இப்படி தனித்தனியாக இருக்குல்ல. ஸோ இதை வந்து மோடியுடைய ஆட்சி வந்து உடைய இது எப்படின்னா, இந்த மாதிரி மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சி தானே அவங்கள. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு தன்மையை வந்து அங்கே வந்து பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இந்தியா முழுக்க பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மணிப்பூர்லேருந்து அவர் கற்றுக்கிட்ட அந்த விஷயம் வந்து ஹி வாண்ட்ஸ் டு சே டு டெல் டு எவ்ரி ஒன். அதுக்கப்புறம் நீங்கள் ஆந்திர பிரதேஷ் அப்படியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேஷில் இவர் வந்து மேலிட பொறுப்பாளராக இருக்கும்போது தான் ஷர்மிளா ரெட்டி அவங்க வந்து அந்த இவங்க அவங்க பேர் என்ன, ஜெகன்மோகன் ரெட்டி. ஸோ அவங்கள வந்து அங்கேருந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்து அவங்கள வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவியாக அவங்கள பரிந்துரை செய்து அண்ணனோட வண்டவாளங்களை எல்லாம் சொந்த தங்கச்சியை வச்சு தேர்தலில் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செய்தது வந்து திரு கிறிஸ்டவர் திலக் அவர்கள் தான். ஸோ அதில் வந்து ஒரு என்ன சம்பவக்காரர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் பண்ணாங்க. அப்புறம் ரேவந்த் ரெட்டி சாரோட வந்து அந்த இடத்துல 10 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை, நமக்கு ஆட்சியில் உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக 6 மாதம் அங்கேயே போய் தங்கி இருந்து திரு ரேவந்த் ரெட்டி அவர்களோட நெருக்கமாக வேலை பார்த்து அதை வந்து பண்ணது. ஸோ அதை தவிர உமன் சாண்டி அவர்களோட வந்து நிறைய சமூக நீதி விஷயங்களை வந்து டைரெக்டாக சிஎம் கிட்டேருந்து கற்றுக்கிட்டதா சொல்லுவாங்க. அவங்க வந்து சிஎம் கிட்ட இருந்தப்போ வந்து நிறைய கற்றுக்கிட்டதா சொல்லுவாங்க. ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒடிஷாவில் அவர் வேலை பார்த்ததுமே ரொம்ப ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக ஒரு 10 சீஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட அவங்க வந்து நேரடியாக வேலை பார்த்துருக்காங்க. ஓகே. அதாவது இவங்க சித்தராமையா சார் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 15 ஸ்டேட்ஸ் கிட்ட ரொம்ப டீப்பான ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு இந்திய சமூகம் எப்படி இருக்குது, தமிழ் சமூகம் எப்படி இருக்குது, இந்த சமூக நீதி அப்படிங்கிறது எங்கே எப்படி தேவை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக எக்ஸ்பீரியன்ஷியலாக ஒரு 20 வருஷமாக கற்றுக்கிட்ட அந்த அனுபவம் மற்றும் ஒரு அரசியல் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு பர்சன். கண்டிப்பா மேம். இப்போ ஆர்.என். ரவி அவர்கள் தமிழ்நாட்டு ஆளுநர்ல வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒளிஞ்சுது அப்படின்னு இப்போ நீங்க சொல்லும் போதே அந்த விரக்தியை வந்து வெளிப்படுத்துறீங்க. பட் ஆர்.என். ரவி அவர்கள் இப்போ வந்து மேற்கு வங்கத்துக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கிறாரு. ஸோ அதை பற்றி சொல்லுங்க. ஆமாம், அது எதுக்கு மாற்றுறாங்க, என்ன அங்கே பண்ண போகிறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறதே ஒன்றும் புரியலை. அங்கே மேற்கு வங்கத்தில் வந்து இந்த எஸ்ஐஆரோட இது இப்போ நமக்கு 1 கோடி வாக்கு கிட்டத்தட்ட ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நடக்க போகிறது வந்து தேர்தலே சொல்ல முடியாது. தேர்தலுங்கிற பேரில் ஒரு நாடகம்னு தான் நான்லாம் சொல்லுவேன். 1 கோடி ஓட்டை ரிமூவ் பண்ணிட்டு என்னத்தை நீங்கள் தேர்தல் நடத்துகிறீங்க? மேற்கு வங்கத்துலேயும் பல லட்சம் வாக்குகளை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து மம்தா பானர்ஜி வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நிறைய கண்டெஸ்ட் பண்ணி இப்போ வந்து கோர்ட்டே வந்து அவங்களோட ஆட்களை அங்கே போட்டு நீங்களே டைரெக்டாக வெரிஃபை பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு அங்கே வந்து இன்டென்ஸாக போயிட்டுருக்கு. பட் இந்த ஓட்டு திருட்டு மூலமாக எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும்னு தமிழ்நாட்டிலையும் வெஸ்ட் பெங்காலையும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பிஜேபி வந்து ரொம்ப வெஹிமெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இந்த சூழலில் வந்து கேரளா ஆளுநரை நமக்கும் சேர்த்து போட்டுட்டு இங்கே இருக்கிற ஆர்.என். ரவியை அங்கே கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ ஆர்.என். ரவி அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஒரு மிக மோசமான ஒரு கேரக்டர். ஸோ அதை எடுத்து அங்கே எதுக்கு பிரயோகிக்கிறாங்கங்கிறது நம்ம இப்போ பொறுத்திருந்து பார்க்கணும். பட் ஹோலிக்கு கூட வந்து ஆளுநர் மாளிகையில் பஜன் நடந்தது பார்த்தீங்க இல்லையா? அநியாயம், பெரிய அநியாயம். இந்த மாதிரி ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் வந்து இப்படியெல்லாம் நடக்கிறது வந்து எவ்வளோ மோசம்னு சொல்லியே பார்க்க முடியாது. ஓகே. பல கிறிஸ்டோபர் திலக் அவர்கள் யார், ஆளுநர் ரவி அவர்களுடைய மாற்றம் குறித்தும் நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி மேம். தேங்க்யூ.